ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க ஆசிரியர்கள் கோரிக்கை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நியூஸ் சேனலான தந்தி நியூஸ் சேனலில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலாண்டு விடுமுறையை 9 நாட்களாக நீடிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் உள்ள தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் ராமு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியது, கடந்த ஆண்டு பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வுக்கு பிறகு 9 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு, ஆனால் நடப்பாண்டு செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2 வரை 5 நாட்கள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் சனி மற்றும் ஞாயிறு வந்துவிட்டுகிறது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி என்பதால் அரசு விடுமுறை இடையில் 2 நாட்கள் மட்டுமே காலாண்டு தேர்வு விடுமுறையாக உள்ளது என ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கின்றன. 9 நாட்களாக ஆக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஒரு 5 நாட்கள் கேட்குறாங்க. அதாவது 4 நாட்கள் கேட்குறாங்க ஆசிரியர்கள். எதனாலனா சனி ஞாயிறு அக்டோபர் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது விடுமுறை நாட்கள்லேயே போயிடுது. மீதி இருக்கிற 2 நாள் தான் கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி கொடுத்துருக்காங்க, காலாண்டு விடுமுறை மாதிரி. அது 9 நாட்களாக கடந்த ஆண்டு கொடுத்தது போல் இந்த ஆண்டும் 9 நாட்களாக கொடுத்தாக்கா இப்போ மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அது மாதிரி ஆசிரியர்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கைக்கு இன்று அதாவது பதில் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 28 தான் லீவ் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்று அல்லது நாளைக்குள்ளே இதற்கான டீட்டெயில் கொடுத்துருவாங்க. எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டுன்றத கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பு வெளியே வரும். வந்தோடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.